ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளாக வீடியோவே போட முடியல. ஸோ சில பேர் தேடி இருப்பீங்க. அதாவது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, ஓகேவா? இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எப்படியாவது இன்னைக்கு, ஏன்னா முதலமைச்சர் விஜயோடைய ஸ்பீச்சை லாஸ்ட் நேரத்தில் தான் பார்த்தேன். அதை பேசினதுக்கப்புறம் எப்படியும் இன்னைக்காவது வீடியோ போட்டுருணும், ஏன்னா நம்முடைய தோழர்கள் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்காண்டி தான் அவசரமாக இந்த வீடியோ காணொலி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள், அதாவது முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஸ்டேஜில், அதாவது பதவியேற்பு அன்னைக்கு பேசுனது உண்மையிலே பயங்கரமான அல்டிமேட். அதுக்கப்புறம் அவர் பெருசா எங்கேயுமே, அதாவது சட்டசபையில பேசினாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டசபையில அவர் வந்து கொஞ்சம் கம்மி தானே பேசுவார். ஸோ வெளிப்படையா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போதா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பல்வேறு எதிர்வினை தாக்குதல்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பதிலடி கொடுக்கணும். அவர் வந்து அவர் பண்ண விஷயங்களுக்கும் அவர் இன்னும் பண்ண போகிற விஷயங்களுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்த்து வந்து சில விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வாக்களித்த மக்களுக்கு நன்றியும் தெரிவிக்கணும், அதுவும் தெரிவிக்கல அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். எல்லாத்துக்கும் இன்னைக்கு விடை கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு திருச்சி மண்ணில இருந்து. ஏன் திருச்சி மண்ணில இருந்து அப்படி கேட்டீங்கன்னா, திருச்சிலையும் அவர் நின்னாரு. அதாவது அவர் போட்டியிட்டு இப்ப பெரம்பூர்ல ஜெயிச்சிட்டார், திருச்சியும் ஜெயிச்சிட்டார். ஆனா பெரம்பூர்ல அவர் இப்பவும் எம்எல்ஏ. திருச்சி மக்கள் அப்படி கிடையாது. அங்க நின்று இவர் வந்து இங்க எம்எல்ஏ இருப்பாரு நம்பி தானே ஓட்டு போட்டுருப்பாங்க. ஸோ அவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணும்போது அந்த மக்களுக்கு கொஞ்சம் ஏக்க அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து தீர்க்கணும்னா அந்த இடத்துல வந்து பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைச்சு இன்னைக்கு அதுல வந்து பேசியிருக்காரு. உண்மையிலே சரியான ஒரு முக்கியமான ஒரு இதாக நான் பாக்குறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி அவர் வந்து எப்படி தேர்தல் பிரச்சார காலத்தில் அவர் பேசுவாரோ அதே மாதிரி தான் அவருடைய பேச்செல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. அதில் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி தான் பேசுறாரு. ஆனா கொஞ்சம் கூடுதலா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் பேசும்போதுல அவர் நிக்கிற அந்த தோரணை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்துல ஒரு தேஜஸ் இதெல்லாம் வந்து கூடியிருக்கு. அது உண்மையிலே வரதானே செய்யும். அதாவது நாம என்ன இருந்தாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லி அடிச்ச கில்லி மாதிரி அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து இன்னைக்கு பேசுறது எப்பவும் போல அந்த ஃப்ரீயா கூலா தான் பேசியிருக்காரு. அதாவது நச்சுன்னு சில இடங்கள்ல தெருக்கி விட்டுருக்காருன்னே சொல்லலாம். அதாவது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஜெயிச்ச உடனே ஒரு 6 மாசம் டைம் கொடுப்போம், நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. ஆனா சொல்லி 6 நாள்ல கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நாம ஆட்சி அமைச்சு 1/2 மணி நேரத்துலேயே கூட அவங்களால சும்மா இருக்க முடியல, அதுவும் கல்யாண வீட்டிலலாம் போய் ஒப்பறி வைக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நாமளே விமர்சனம் பண்ணியிருக்கோம். கல்யாண வீட்டில் போய் அவங்க ஒப்பறி வச்சதுதான். ஸோ அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சும்மா தெறிக்க விடுவார் மனுஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கலத்துக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா தற்கொலைன்னு விமர்சிக்கிறது. அதாவது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அறிவில்லாம ஓட்டு போட்டாங்க, ஒரு கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சியில ஓட்டு போறதுக்கு நான் என்ன அப்படின்னு அவரு நிப்பாட்டாத தருணம் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வந்திருப்பாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நாங்க இங்க என்னத்தை காட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் நறுக்கு சொல்ல வந்தாரு. அதை அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டாரு. ஏன்னா அவர் டீசெண்டா பேசக்கூடியதுனால. அதாவது இவங்கெல்லாம் வைத்தச்சல் பொறுக்க முடியல, அதான் அவர் தெளிவாக சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வேற கிரகத்துல இருந்து வந்து ஓட்டு போட்டாங்க, இதே மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டா புத்திசாலிங்க நல்லவங்க, நமக்கு ஓட்டு போட்டா தற்கொலைகளா, இனிமேல் என் மக்களை அப்பா தற்கொலை சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் செயல்படுத்தின திட்டங்கள் இருக்குல்ல, இப்பவே பாத்தீங்கன்னா அவர் வந்த நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான தரமான சம்பளம் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த ஒயின் ஷாப்பை மூடினது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பணி அடுத்த வாரம் வந்து இயக்க போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200 மின்சார இலவசம். ஸோ இப்படி அவர் பண்ண விஷயங்கள்ல சில விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. இவங்க சிலரும் கிடையாது, எல்லாத்தையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க. அதில் தான் அவர் சொல்றாரு, அதாவது இப்போ கொலை அதெல்லாம் நடக்குன்னு சொல்றீங்க, போதையை வந்து ஆரம்பத்திலே நீங்க கட்டுப்படுத்தாம விட்டுட்டீங்க, இப்பதான் நான் பதவி எடுத்திருக்கேன், உடனே ஏமாத்துக்கு பழியப்பட்டா அது எடுக்க நான் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாத்திர முடியும், எனக்கு கொஞ்சம் நீங்க டைம் கொடுக்கணும்ல, அதுக்குள்ளேயே அதை பண்ணல இதை பண்ணலன்னா என்னால் இந்த குறுகிய காலகட்டத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். விவசாய மக்களுக்கு இப்போ என்னால் எமர்ஜென்சியாக என்ன பண்ண முடியுமோ அந்த தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் அவர் மேலே வச்ச ஒரு விமர்சனம். நானே சொல்லியிருக்கேன், அதாவது விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து அதை சொன்ன மாதிரியே பண்ணுங்க, அதை ஏன் நீங்கள் இவ்வளோக்குள்ள அதாவது கம்மியாக 50,000 மட்டும் நீங்கள் சொல்லும்போது 5 ஏக்கர் நிலம் உள்ள எல்லாத்துக்கும் நான் வந்து அதை விவசாயிகளை தள்ளுபடி பண்ணுங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு 50,000 மட்டும் நீங்கள் தள்ளுபடி பண்ணுறது எப்படி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும்? இதுக்கு நீங்கள் தான் ஓப்பனாக வாயத்தில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நாம கூட என்னுடைய வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் பதிலளிக்கிற மாதிரி தான் அவருடைய அந்த பதில் இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 200 மின்சார இலவசம் வந்து வச்சுல, அதில் கூட ஒரு சர்ச்சைக்கு நறுக்குன்னு திமுக ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அந்த 100 யூனிட் மின்சார இலவசம் யாருமே இருக்குல்ல, அது ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்கல, அது அந்த முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கொடுத்த திட்டம், அந்த மேடம் கொடுத்தது அப்படின்னு ஒரு குட்டு வச்சிருக்காரு. ஏன்னா இங்க உள்ளவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா திமுக காரங்கெல்லாம் அது எப்படி 200 யூனிட் சொன்னீங்க, நீங்க எப்படி கொடுக்கல, 100 யூனிட் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கல்ல அப்படிங்கிறத இவங்க கொடுத்த மாதிரி அதுக்கு தான் பொட்டு அடிச்ச மாதிரி தெளிவா அவர் விளக்கியிருக்காரு. ஆக்சுவலாக நீங்களே பண்ணல ராசா, அது பண்ணது ஜெயலலிதா மேடம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் போட்டி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்பவும் சொல்றேன்,
ஒன்று டிவிக்கு இன்னொரு டிஎம்கே தான். இந்த மற்ற யாருக்கும் இங்கே இடமே கிடையாது. இந்த அல்லுசுலாம் வந்து கதனா அதுக்கெல்லாம் நம்ம நிர்வாக பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி அடிக்காரு. அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜெயிச்சாச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா அதிமுகவையும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொலப்பலன்னு பிள்ளைக்காரு. அவங்களாம் பாவம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆட்சியாக இருந்தவங்கள சின்ன பின்னமாக சிதற விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை 2 3 4 அப்படி சின்ன பின்னமாயிட்டு. ஸோ அந்த வகையில் விஜய் பண்ணது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. ஏன்னா திமுகவே பணாதே தான் கிடக்கு, திமுக கூட்டணியில் இங்கே வந்துட்டுல. ஸோ இப்படி ஒரு யாருமே நினைச்சு பார்க்காத முடியாத ஒரு வரலாற்று சாதனையை பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயே போற பக்கம் ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக குறிப்பிட்டாரு. அதாவது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவையிலே ஜெயிச்ச எம்ஜிஆரை விடவும் நம்மளுக்கு அதிகமான ஓட்டு சதவீதத்தில் நம்மளை வச்சு பெற வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கை ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது 1976 போடாத ஓட்டெல்லாம் இந்த 2026 போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து எம்ஜிஆரை மட்டுப்படுத்த சொல்ல, அவர் நம்ம கூட கம்பேர் பண்ணவே கூடாது. என்ன இதாக இருந்தாலும் எம்ஜிஆர் தான். நான் வந்து எம்ஜிஆர் அவங்களாம் வழிகளை தான் நான் பின்பற்றி வரேன். ஸோ அதனால அவங்கள கூட கம்பேர் பண்ணுறது நம்மளுக்கு அழகு கிடையாது. இருந்தாலும் அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை எனக்கு ஓட்டு போட்டிங்கல்ல. ஸோ அதை நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் அந்த ஓட்டு அதிகமாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்காரு. ஏன்னா எல்லாருமே இதை யோசிச்சு தானே அந்த கொஞ்சம் சில இடங்களில் வச்சு வாய்ப்பு வச்சிருந்தா இப்படி வந்து 2 சீட்டு கட்சிகள்லாம் பேரம் பேசிட்டு இந்த மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் என்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க புரிஞ்சிக்க முடிஞ்சு. ஸோ அதையே இந்த இடத்துல சொல்றாரு. ஸோ அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் தமிழ்நாட்டில் உள்ள எனக்கு வந்து உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு பாடமாக திகழ்றாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதாவது யாராலையும் இங்கே எதைனாலும் சாதிக்க முடியும், இது இவங்களால தான் சாதிக்க முடியும், அவங்களால தான் சாதிக்க முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே உடைக்க முடியாதெல்லாம் கிடையாது. அது வரலாற்றில் மாற்ற முடியாதான் ஒன்றும் கிடையாது. மாற்றம் மட்டுமே மாறாது, மற்ற எல்லாமே மாற்றக்கூடியதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு மனுஷன் வேற லெவலில். ஏன்னா அவர் மட்டுமே ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவலில் அவர் சொன்ன 1 by 1 எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதை இன்னைக்கு சொல்றாரு. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, எல்லாரும் அப்போ என்னமோ நினைச்சிருப்பீங்க நான் சொன்ன போதே 1 by 1 எல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இன்னைக்கு அவர் சொல்லும் போது உண்மையிலே அவர் ஒரு தீர்க்கு தரிசி தான் ஐயா, வாக்கு தெய்வ வாக்குமே தான். அவர் சொன்ன மாதிரியே ஏடிஎம்கே டிஎம்கே 2 சேர்ந்துக்கிட்டு ஆட்சி வைக்கிறது முயற்சி பண்ணாங்கல்ல. ஸோ அவர் சொன்னார்ல, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கு பாருங்க, இவங்க 2 பேருமே கூட்டணி வைப்பாங்க, பிஜேபி காலை கொள்வாங்க, அப்படி இப்படி என்னெல்லாமோ சொன்னாரோ எல்லாமே 1 by 2 தான் நடந்துச்சு. அது உண்மையில பார்க்கும்போது நம்மளுக்கு அது முதலமைச்சர் விஜய் அவருடைய அந்த கான்ஃபிடன்ட் லெவலுங்கிறது உண்மையிலே அதாவது அசாத்தியமானது. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருப்பேன், அவர்கிட்ட இருந்து நம்ம இளைஞர்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலே அது எல்லாருக்கும் ஒரு பாடமாக தான் இருக்கு. அதில் வேற சொல்ற ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏன்னா இனிமேலாம் யாரும் இப்படி ஒரு வரலாற்றை படைக்க முடியுமா தெரியல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இருக்க அந்த எல்லாத்தையும் உடச்சி மாச்சிருக்காருல்ல. அதாவது இன்னைக்கு கூட சொல்றாரு, அதான் கேட்டீங்கன்னா நாம என்னெல்லாம் பண்ணிருக்கோமா, சாதியை உடைச்சிருக்கோம், மதத்தை உடைச்சிருக்கோம், காசு கொடுத்து ஓட்டுவாங்க அதை உடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லும் போது அவர் அந்த பெருமையில உண்மையில அது உண்மைதானே, இது அவரால் மட்டும்தான் சாத்தியம். கூடுதல் என்னன்னு சொல்றாரு, அதாவது சினிமா ஆடல் பாடல் படம் பார்த்துருந்த எல்லாத்தையும் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நியூஸ் சேனல் அதிகமாக பார்க்குறாங்க. சட்டமன்றத்தில் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க இளைஞர்கள். எல்லாத்தையும் மாற்றுறது யாரு, அந்த மனுஷன் தான். அந்த ஒத்த மனுஷனால தான் இன்னைக்கு சட்டமன்றத்தை அவ்வளோக்குள்ள ஒத்துமையை பார்த்துட்டு இருக்கோம், நியூஸ் சேனலில் விடாமல் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் என்ன அவரால் தான். ஸோ அப்படி இன்னைக்கு எல்லாத்தையுமே மாற்றிருக்காரு. எல்லா விமர்சனங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக அதாவது இவ்வளோ நாளாக அவர் மேலே வச்ச விமர்சனத்துக்கெல்லாம் பதிலடியாக கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது நீங்கள் எல்லாரும் விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருங்க, நீங்கள் யாரும் நிப்பாட்டாதீங்க, அவர் தான் எனக்கு வந்து எனர்ஜி பூஸ்டர், நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் நல்லது பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற அது இன்னொருத்த சொல்கிறாரு. அதாவது மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் விஜய் அதெல்லாம் பற்றி கவலைப்படுறீங்க, நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பாருங்கள், உங்களை எதுக்குறவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கிட்டே சொன்ன அது பதிவு தான். ஸோ அப்படி தான் இருக்காங்க. ஸோ நாம் உட்பட சரியா. ஸோ அதனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிற அந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக அதாவது ஒரு கூஸ் பம்பு தான், அவருக்கே உண்டான ஒரு கூஸ் பம்பில் இன்றைக்கி பேசியிருக்காரு. ரொம்ப நச்சுருந்துச்சு. கடைசி அவர் சொன்ன விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். அதாவது கோட் சூட் போட்டுக்கின்னு ஏழமாக பார்க்குறாங்க, ஏன் நாங்களாம் கோட் சூட் போடக்கூடாதா, நான் கலர் கலராக போட்டிருக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கு என்ன உங்களுக்கு புரியும்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசுறது உண்மையிலேயே அந்த எல்லா விமர்சனத்தையும் அவர் மைண்ட்ஸில் வச்சுருக்காரு. அதுக்கு போகிற போக்கில் ஒரு பதிலடி கொடுக்காரு. ஸோ சூப்பர் தரஸ்டார். உண்மையிலே சொன்ன மாதிரி சொல்லி அடிச்ச கில்லி நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஸோ இன்றைக்கி அவருடைய அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது அவருடைய அந்த ஒரு வெற்றி பெற்ற அந்த தருணத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மக்கள் முன்னாடி அந்த நன்றி தெரிவிக்கிற விதத்தை இதெல்லாம் எத்தனை பேருக்கு கனவாக கூட இருக்கும். இதை வந்து ஏன்னா தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் யாருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு இருந்திருக்கும், சில பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல வந்து அவர் நிற்கார்ல, அது வச்சுட்டு முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா
நான் இப்பவும் உங்களுக்கு நல்லது பண்ணாமல் விட மாட்டேன், அதாவது நான் முதலமைச்சர் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுடைய முதல் சேவகன் அப்படிங்கிறல இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யார் யார் சொல்லுவா? ஸோ அந்த மனசுக்கு தான், அவருடைய அந்த மனசுக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அவர் தொடர்ந்து நல்லது பண்ணணும், அதை பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம், பார்க்கலாம். சரி, இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்னெல்லாம் தோணுச்சு, நீங்களாம் என்ன பேச நினைச்சீங்க, அவருடைய பேச்சை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ண நினைச்சீங்களோ உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த அரசியல் நிகழ்வு பண்ண வீடியோ வரும். ஓகேவா? பாய்.